கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும், சமூக வலைதளங்களுக்கு போனாலும், நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் யுத்தங்களின் செய்திகளையும் தான் நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய 24வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம யோசிக்கலாம், அதான் ஆண்டவர் முடிவு உடனே வராதுன்னு சொல்லிட்டார்ல பிரதர், அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு தான் முடிவு உடனே வராதுன்னு சொல்லியிருக்கிறாரு தவிர, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, அதற்கு மாறாக வெளிப்படுத்தல இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதனால நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜெனரேஷன்லேயே பாத்தீங்க அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு முன்பதாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக நாடுகள் அத்தனையும் 3ஆம் உலக யுத்தத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. நாம ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். இனி காலம் செல்லாது, ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். ஆமேன்.